ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப மொறு மொறுன்னு க்ரன்ச்சியாக ரொம்ப டேஸ்டான முறுக்கு செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இது பாருங்கள், இதோடைய ரியல் சவுண்டை கேளுங்க. நல்ல மொறு மொறுன்னு இருக்குது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதோடைய அளவு பார்த்திங்கன்னா 500 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். 500 கிராம் பச்சரிசிக்கு 200 கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்துக்கோங்க. சால்ட் எடுத்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் வெண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். டால்டா சேர்த்தாலும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நெய்யும் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க பச்சரிசியை எப்படி காய வைக்கணுன்னா, ஃபஸ்ட்டு தண்ணியில் போடுங்க. டக்கு டக்குன்னு ஸ்பீடாக அலசுங்க. அலசிட்டு நல்லா சுள்ளுன்னு வெயில் அடிக்கும்ல, அதில் காய போட்டு அப்படியே நுனி பல்லில் கடிச்சு பாருங்கள். நல்லா சவுண்டு வரும் கரகரன்னு. அந்த டைமில் நீங்கள் பச்சரிசியை எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த முறுக்கோடைய ஒரிஜினல் ரகசியம் என்னன்னா, ஒரு கைப்பிடி புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க. முறுக்கு லாஸ்ட்டு முறுக்கு வரை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ஒரு கைப்பிடி அரிசியும் உளுந்தையும் சேர்த்து நம்ம கடாயில் போட்டு வறுத்துக்கிடலாம். உளுந்து பொன்னீர் ஆகிற வரையும் வறுத்துக்கோங்க, கருப்பாக மாறிடாமல். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துக்கிறணும். அப்போ தான் நமக்கு முறுக்கு நல்லா கரெக்டான கலராக வரும். உளுந்தும் அரிசியும் நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. முறுக்கு மாவு தயாராகிருச்சு. நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. பவுடராக அரைச்சிட்டு ஒரு ஜலிக்கு வச்சு நல்லா சலித்து எடுத்துருங்க. குருணையாக இருந்துச்சுன்னா உரலில் சிக்கிக்கும், வராது. இப்போ நம்ம எடுத்து வச்ச எள்ளையும் சேர்த்துக்கிடலாம். வெண்ணெய் உருக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சிருங்க. தண்ணி கூட போயிட்டாலும் முறுக்கு வராது, தண்ணியை குடிச்சிரும். அதனால் சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க. நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கவனமாக பிசைங்க. கட்டிப்படாமல் பிசைங்க. கட்டி ஆயிடுச்சுன்னா உரலில் சிக்கிக்கும். கொஞ்சம் கவனமாக பிசைஞ்சு எடுங்க. முறுக்கு மாவு தயாராகிருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தாங்க பிசையணும். இது ரொம்ப சூப்பராக வரும். சிக்காமல் நல்லா முறுக்கு டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு பிழிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது போல் நீங்கள் ஒவ்வொரு பிளேட்லேயும் நீங்கள் ஆயிலில் நல்லா தடவிக்கங்க. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க ஆயில் தடவாமல் போட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். எண்ணெயில் நம்ம பொரிக்கையில் டக்கு டக்குன்னு போய் விழுந்துச்சுன்னா எண்ணெயில் அந்த எண்ணெய் நமக்கு கையில் தெரிச்சிரும். அதனால நீங்கள் இந்த ஒவ்வொரு பிளேட்லேயும் நீங்கள் நிறைய ஆயில் தடவிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். உரல்லையும் தடவிக்கோங்க. ஈஸியாக ஒரு முறுக்கு. பாருங்கள், எல்லா பிளேட்லையும் நான் எந்த அளவுக்கு தடவி இருக்கேன்னு. அது நீங்கள் ஆயிலில் போடையில் உங்களுக்கு ஈஸியாக டக்கு டக்கு டக்குன்னு விழுந்துடும். இது போல் நீங்கள் நிதானமாக கட்டையை பிடிச்சி நல்லா இப்படி சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு அழகான ஷேப் கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இதை எடுத்து அப்படியே ஒட்டிட வேண்டியதான், அவ்வளோதான். முறுக்கு நம்ம உடச்சி தான் சாப்பிட போகிறோம். ஆனால் அது சுடையில் நல்லா அழகான ஷேப்பில் இருந்தால் தான் நமக்கு பார்க்கவே அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆயில் சூடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. போட்ட அந்த உருண்டைகள் அப்படி புஷ்ஷுன்னு மேலே வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பக்குவம். இப்போ நம்ம முறுக்குகளை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். பாருங்கள், அது டக்கு டக்குன்னு விழுகும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க ரொம்ப நிதானமாக போடுங்க. கையில் எண்ணெய் தெரிச்சிடாமல். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முறுக்கு சுட தெரியாதவங்க, முறுக்கை சுத்த தெரியாதவங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாங்க. முறுக்கு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. திருப்பி திருப்பி விட்டு வேக விடுங்க. ஒரு 2 தடவை திருப்பி விட்டிங்கன்னா போதும். நம்ம போட்டிருக்க அளவு டக்கு டக்குன்னு முறுக்கு நல்லா மொறுமொறுப்பாக ஆயிரும். இது போல் நீங்கள் திருப்பி திருப்பி விட்டு எடுத்துருங்க. ஆயிலுடைய சத்தம், அந்த சலசலப்பு, அந்த பபிள்ஸு இதெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ பவுலுக்கு மாற்றிடுங்க. பண்டிகை காலங்கள், மழை காலத்தில் இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் நீங்கள் ஒரு டீ போட்டு இதை முறுக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு இதை செஞ்சு பாருங்கள். அடுத்த முறுக்கை போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம்.
நீங்கள் முறுக்கு புளியிற எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் ஆயிலே வந்து இது போல் வந்து சுற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த முறுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.